ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய பாடம் பாடறிந்து ஒழுகுதல், ஒழுக்க நிலை. இந்த அலகுல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா, நல்லொழுக்க பண்புகளை அறிந்து கொள்ளுதல், தமிழர் திருநாளுடைய சிறப்பு, தமிழர்களுடைய சிற்பக்கலையோட சிறப்பு, நாட்டுப்புற பாடல்களுடைய நாகரிகம், பண்பாடு, பயங்கொலி வேறுபாடு, இதை பற்றி தான் இந்த அலகுல நம்ம படிக்க போறோம். முதல்ல ஒழுக்கத்தை பற்றியுள்ள பாடல். ஆசார கோவை. ஆசாரம் என்பது ஒழுக்கம், ஒழுக்க சம்பந்தமான அத்தனை கருத்துக்களின் கோவையாக உள்ளதாம். இது 14 கிழக்கு நூல்களில் நீதி நூல்களில் ஒன்று. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல நல்ல வாழ்வு அடைய முடியும். இந்த நோக்கத்திற்கு தான் நம் முன்னோர்கள் பல வகையான நீதி இலக்கியங்களை படைத்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு பாடல் மட்டும் உங்களுக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாடத்தை பாருங்க. நன்றி அறிதல், பொறை உடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லி ஆசார வித்து. மொத்தம் 8 வகையான ஒழுக்கம் சொல்றாங்க. நன்றி அறிதல், நம்மளுடைய நன்றியினை, பிறர் செய்த உதவியினை மறக்காமல் இருத்தல், பொறை உடைமை, பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளுதல், இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, இனிய சொல்லோடு இனிமையாக பேசி யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இருத்தல், கல்வி, ஒப்புரவு ஆற்ற அறிதல், ஒப்புமை அல்லாத அறிவினை பெறுதல், அறிவுடைமை, அறிவுடைமை உள்ள நல்லவர்களோடு சேரல். இவை அத்தனையுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தேவையான ஒழுக்க நெறிகள் அப்படிங்கிறதை அழகாக கொடுத்திருக்காங்க. ஆசாரக்கோவைதான். ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொன்னேன். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. நன்றி.